Hi everyone. இன்னைக்கு நம்ம மெட்டீரியல்ல ஸ்டாக் கண்ட்ரோல், மெட்டீரியல் ஸ்டாக் கண்ட்ரோல் ஆர் இன்வென்ட்ரி கண்ட்ரோல், அதில் வேரியஸ் ஸ்டாக் லெவல்ஸை பார்க்க போகிறோம். வேரியஸ் ஸ்டாக் லெவல்ஸ். அதில் வெரி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் EOQ, வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம், எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஆர் எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி ஆர் EOQ. சரியா? ஸோ இன் திஸ் ப்ராப்ளம் இங்கே கொஷின் உங்களுக்கு இருக்கு பாருங்க. கால்குலேட் எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ். ஆனுவல் ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் பர் யூனிட் ருபீஸில் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் பிளேசிங் அண்ட் ரிசீவிங் ஒன் ஆர்டர் ₹50. ஆனுவல் கேரியிங் காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி 10% ஆஃப் இன்வென்ட்ரி வேல்யூ. ஸோ இதுக்கு நம்ம எப்படி எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக EOQக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. EOQ, one important formula is there. EOQக்கான ஃபார்முலா என்னன்னா root of 2AB divided by CS. 2AB by CS, root of 2AB by CS. இதில் ஏன்றது எதை டினோட் பண்ணுதுன்னா annual requirement or annual demand or annual consumption. ஓகே, ஸோ ஆனுவலி இதை கொடுத்துருக்கணும், யூனிட்ஸில் கொடுத்துருப்பாங்க மெஷர்மெண்ட். ஓகேவா? ஸோ ஆனுவல் ரெக்குயர்மெண்ட்டுன்றது 1600 யூனிட்ஸ். இங்கே இந்த ப்ராப்ளமில் ஆனுவலாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ நோ இஷ்யூஸ். அவங்க கொடுத்துருக்க அந்த 1600 யூனிட்ஸ். ஓகே, திஸ் இஸ் யுவர் ஏ. நெக்ஸ்ட் பி. B is nothing but B வேணும் இல்லையா ஃபார்முலாக்கு, root of 2AB by CS. ஸோ பிக்கான ஃபார்முலா B எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா பையிங் காஸ்ட் ஆர் பர்ச்சேசிங் காஸ்ட் ஆர் பிளேசிங் காஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. காஸ்ட் ஆஃப் பையிங் ஆர் பிளேசிங் ஒன் ஆர்டர். ஓகே, ஒரு ஆர்டரை நம்ம பிளேஸ் பண்ணும்போது அதுக்கான காஸ்ட், பர்ச்சேஸ் பண்ணுற காஸ்ட் இல்லை பை பண்ணுற காஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கொஷினில் பாருங்கள், காஸ்ட் ஆஃப் பிளேசிங் அண்ட் ரிசீவிங் ஒன் ஆர்டர்னு இருக்கு இல்லையா, அதுதான் ஆர்டரிங் காஸ்ட். ஓகே, பிளேசிங் காஸ்ட், பையிங் காஸ்ட், ஆர்டரிங் காஸ்ட் எல்லாமே ஒன் அண்ட் த சேம். ருபீஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ₹50. அக்கார்டிங் டு திஸ் ப்ராப்ளம் திஸ் இஸ் அபவுட் ₹50. நெக்ஸ்ட் ஒன் சி. C is nothing but cost of material per unit or price per unit. ஒரு யூனிட்டோடைய price. Okay, cost of material per unit, cost per unit or price per unit. questionல cost of material per unit ₹40 கொடுத்துருக்காங்க. ஸோ ₹40. இது C அசியூம் பண்ணணும். லாஸ்ட் ஒன் இஸ் S. S ஆல்வேஸ் ஸ்டோரேஜ் ஆர் கேரியிங் காஸ்ட். S வந்து பர்சன்டேஜில், இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஷினில் ஆனுவல் கேரியிங் காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி 10% ஆஃப் இன்வென்ட்ரி வேல்யூ. ஸோ கொஷினில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஃபார்முலா ஃபார் EOQ இஸ் root of 2AB divided by CS. ஸோ root of, இப்போ நம்ம அப்ளை தான் பண்ண போகிறோம். 2 into A வேல்யூ 1600 into B 50. ஓகே, ஸோ root of 2 into A into B இல்லையா, 2 into 1600 into 50 divided by C 40 into S 10%. 10% is nothing but 10 by 100. Okay, so இதை நம்ம calculator யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம்னா 2 into 1600 into 50 we will be getting 1,60,000. 1,60,000 units divided by 40 into 10%, which is nothing but 4. So therefore 1,60,000 divided by 4 is 40,000 units. 40,000 units. At last, in the 40,000 root எடுத்தோம்னா we are getting 200 units. Okay, so இப்போ நமக்கு EOQ ஓட ஆன்சர் எவ்வளோ வந்திருக்குன்னா, EOQ is nothing but economic order quantity. EOQக்கான ஃபார்முலா வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ EOQ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது எவ்வளோ ஆன்சர் வந்தது அப்படின்னா 200 யூனிட்ஸ். ஏன்னா இது ஸ்டாக் லெவல் அப்படின்றதுனால நம்ம மெஷர்மெண்ட் யூனிட்ஸில் தான் காமிக்கணும். ஆன்சரை யூனிட்டில் நம்ம 200 யூனிட்ஸ்ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரியா? ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா root of 2AB by CS. A என்ன, B என்ன, C என்ன, S என்னன்னு பார்த்துருக்கோம். ஏன்றது ஆனுவல் யூனிட்ஸ். இஃப் சப்போஸ் இந்த ஆனுவல் ரெக்குயர்மெண்ட் ஆர் ஆனுவல் டிமாண்ட் மந்த்லி கொடுத்துருந்தாங்கன்னா மல்டிப்ளைட் பை 12. 12ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆனுவலாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். B and C, Bக்கும் Cக்கும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. B is nothing but buying cost or cost of placing an order. ஓகே, ஒரு ஆர்டருக்கான காஸ்ட், ஆர்டரிங் காஸ்ட் தான் நம்ம Bன்னு சொல்கிறோம். பட் C is quite different. C is nothing but cost or price per unit. ஒரு யூனிட்டுக்கான காஸ்ட். ஓகே, yes always it will be in 10%.
ஸோ அது எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை பர்சன்டேஜ் ஸ்ட்ரைட் அவே வி ஆர் அப்ளைங் இட் த ஃபார்முலா. வர்ற ஆன்சரை யூனிட்ஸில் எழுதணும். தட்ஸ் ஆல். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போக போகிறோம். நெக்ஸ்ட் வாட் ஆர் த அதர் இன்வென்ட்ரி லெவல்ஸ் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீனில் ஷோ ஆகுது பாருங்கள். different stock levels. Okay, other than EOQ, what are the other inventory levels அப்படின்னு பார்க்க போகிறோம். This is fully formula based. ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாம் நான் சம்மப்பாக கொடுத்துருக்கேன். இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. There are 5 formulas typically. First one is reorder level. Reorder levelக்கான ஃபார்முலா maximum consumption into maximum reorder period. Minimum stock levelக்கு reorder level minus normal consumption into normal reorder period. Maximum stock level is nothing but reorder level plus reorder quantity minus minimum consumption into minimum reorder period. Average stock level ku there will be 2 formulas. ரெண்டுத்துக்குமே வேற வேற ஆன்சர் தான் வரும். Both the formulas apply பண்ணி நீங்க questionல solution போடணும். Last one is danger level. Danger level, if it is asked in the question, we have to continue. Otherwise stock levels na starting from reorder level average level வரைக்கும் போட்டா போதும். Okay, danger level கான formula average consumption into maximum reorder period for emergency purchases. இந்த maximum reorder period for emergency purchase questionல கொடுத்திருந்தா மட்டும்தான் we will go with danger level. அப்பதான் danger level போட முடியும். இந்த maximum reorder period for emergency purchase கொடுக்கல அப்படின்னா நம்மளால danger level proceed பண்ண முடியாது. Okay, now we look into the problem based on this formulas. So இந்த பேஜ்ல calculate reorder level, minimum level, maximum stock level and average stock level. எல்லா லெவல்ஸுமே கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ பார்த்த ஃபார்முலால பார்த்த all the levels except danger level. danger level மட்டும் கேட்கல, மற்ற எல்லாம் கேட்டிருக்காங்க. இதில் எந்த ஆர்டரில் கேட்டிருந்தாலும் we have to proceed with reorder level. ஆல்வேஸ் நம்ம எதில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா reorder லெவலில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எங்கள் கொஷினில் என்ன இருக்கும் அப்படின்னா 3 விதமான யூசேஜ் கொடுத்துருப்பாங்க. யூசேஜ் ஆர் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், ஆர் ரெக்குயர்மெண்ட். எல்லாமே ஒன் அண்ட் த சேம். யூசேஜ் ஆர் ரெக்குயர்மெண்ட் ஆர் கன்சம்ஷன் எப்படி கொடுத்துருந்தாலுமே ஒன்று தான். 3 டைப்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஒன்று நார்மல், இன்னொன்று மினிமம், இன்னொன்று மேக்ஸிமம். ஓகே, மினிமம், மேக்ஸிமம், நார்மல். நார்மல்னு இல்லைன்னா அது யூசேஜ்னு கொடுத்து ஆவரேஜ்னு கொடுத்துருப்பாங்க. நார்மல் ஆர் ஆவரேஜ் போத் ஆர் ஒன் அண்ட் த சேம். இந்த 3 லெவல்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம் ரீஆர்டர் பீரியட். ரீஆர்டர் பீரியடும் இங்கே பார்த்தீங்கன்னா 4 to 6 வீக்ஸ்னு இருக்குது. இப்போ நான் யூசேஜை பொறுத்த வரைக்கும் சொன்னேன் மினிமம், மேக்ஸிமம், நார்மல்னு சொல்லிட்டு. லைக்வைஸ் இங்கே ரீஆர்டர் பீரியடும் மினிமமும் மேக்ஸிமமும் இருக்குது. இதில் 4 வீக்ஸ்ன்றது மினிமம், 6 வீக்ஸ்ன்றது மேக்ஸிமம் இல்லையா? அப்போ நமக்கு இதுக்கு ஆவரேஜ் நாமளும் கால்குலேட் பண்ணியிருக்கணும். பிகாஸ் பீரியடும் நமக்கு எப்படி வேணும்னா மினிமம் ப்ளஸ் மேக்ஸிமம் பை 2 ஆவரேஜும் வேணும் இல்லையா? ஸோ ஆவரேஜ் என்ன பண்ணணும்னா, ஆவரேஜ் கொடுக்கல, நார்மல் கொடுக்கல அப்படின்னா மினிமமையும் மேக்ஸிமம் ஆட் பண்ணி டிவைடட் பை 2. ஸோ 10/2 எத்தனை வீக்ஸ்னா 5 வீக்ஸ் தான் நார்மல் பீரியட், நார்மல் ரீஆர்டர் பீரியட். ஓகே, அதை நீங்கள் முதல்ல கால்குலேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃபார்முலா போட ஈஸியாக இருக்கும். ஸோ ரீஆர்டர் பீரியட் 4 to 6 வீக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் 4 வீக்ஸ், மேக்ஸிமம் 6 வீக்ஸ். வி நீட் நார்மல் ரீஆர்டர் பீரியட் ஆல்சோ. நார்மல் ரீஆர்டர் பீரியட் வேணும்னா 4 + 6/2 மினிமம் ப்ளஸ் மேக்ஸிமம் பை 2 போட்டிங்கன்னா நார்மல் ரீஆர்டர் பீரியட், தட் இஸ் ஆவரேஜ் ரீஆர்டர் பீரியடும் நமக்கு தேவைப்படும். அதனால அதை கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ரீஆர்டர் குவான்டிட்டி கொஸ்டினில் கொடுத்துருக்கணும். ரீஆர்டர் குவான்டிட்டின்னு இவங்க கொடுத்துருக்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி ப்ராப்ளமில் பார்த்தோம் இல்லையா? எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டின்றது தான் இங்கே ரீஆர்டர் குவான்டிட்டின்னு கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரீஆர்டர் குவான்டிட்டின்றது EOQ. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இப்போ இருக்கிற இன்புட்டை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஆஸ் ஐ செட் ஏர்லியர், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு என்ன வேணும்னா ரீஆர்டர் லெவல். ஸோ வி ஷுட் ஸ்டார்ட் வித் ரீஆர்டர் லெவல். ரீஆர்டர் லெவலுக்கான ஃபார்முலா நான் முந்தின ஸ்க்ரீனில் காமிச்சிருந்தேன் இல்லையா? ஸோ ரீஆர்டர் லெவல் ஃபார்முலா மேக்ஸிமம் கன்சம்ஷன் into maximum reorder period. So this is the formula for reorder level. Maximum consumption into maximum reorder period. Maximum consumption. Question la paranga maximum usage. How many units?
450 units into maximum reorder period. Reorder period 4 to 6 weeks இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நமக்கு minimum 4, maximum is 6. So 450 into 6 will be getting 2700. இந்த chapter ஃபுல்லாவே நான் சொன்ன யூனிட்ஸ்ல தான் மெஷர் பண்ணணும்னு சொல்லிட்டு, because these are stock levels. Okay, so reorder level is nothing but after using the same formula we'll be getting 2700 units. Okay, ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆர்டர் மாற்றி கேட்டிருந்தா கூட ரீஆர்டர் லெவல் தான் கால்குலேட் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா மேக்ஸிமம் கன்சம்ஷன் இன்டூ மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். ரெண்டுமே கொஷினில் இருக்குது. மேக்ஸிமம் யூசேஜ்ன்றது தான் மேக்ஸிமம் கன்சம்ஷன் 450 யூனிட்ஸ். மேக்ஸிமம் பீரியட் 4 to 6 வீக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் மினிமம் 4, மேக்ஸிமம் இஸ் 6. ஸோ 6 நம்ம போட்டிருக்கோம். 450 into 6, 2700 யூனிட்ஸ். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் so in the same question இப்போ நம்ம next level போட போறோம். next level is nothing but minimum stock level. minimum stock level. okay, so நம்ம first reorder level calculate பண்ணிட்டோம் இல்லையா. so minimum stock level க்கு formula reorder level minus reorder level minus normal consumption into normal reorder period. So minimum stock level கான formula reorder level minus normal consumption into normal reorder period. So reorder level நம்ம previous stepல தான் calculate பண்ணோம் இல்லையா, எவ்வளோ யூனிட்ஸ் வந்ததுங்க, 2700 units. So அந்த 2700 units we are applying here. So reorder levelக்கு நேரா we are applying 2700 units. Okay, normal consumption as per question minimum, maximum, normal usage ன்றது தான் normal consumption. எத்தனை யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, 300 units. okay, then normal reorder period. இங்க reorder periodல 4 to 6 weeks தான் இருக்கு. minimum 4, maximum 6ன்னு சொன்னேன். ஸோ அவங்க டைரக்டா நார்மல் பீரியட் கொடுக்கல. ஸோ நார்மல் பீரியட் எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா நம்ம லாஸ்ட் ஸ்க்ரீன்ல பார்த்தோம் இல்லையா, எஸ். ஸோ இங்கே நான் கால்குலேட் பண்ணி காமிச்சேன்ல, இதுதான் நார்மல் பீரியட்கான ஃபார்முலா. 4 + 6/2 தட் இஸ் மினிமம் ப்ளஸ் மேக்ஸிமம் பை 2 டிவைட் பண்ணனா உங்களுக்கு எத்தனை வீக்ஸ்ன்னு கிடச்சிருக்குங்க, 5 வீக்ஸ். இந்த 5 வீக்ஸ் தான் இங்கே எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணணும். நார்மல் ரீஆர்டர் பீரியட் இஸ் நத்திங் பட் 5. ஓகே, ஸோ 2700 minus 300 multiplied by 5 is 1500. So you will be getting 1200 units. Okay, so this is your answer for minimum stock level. So minimum stock level formula is reorder level minus normal consumption into normal reorder period. Reorder level previous screen la nama paatha answer. Normal consumption is in the question. Normal reorder period we have to calculate out of minimum and maximum. Minimum level, minimum reorder period plus maximum reorder period divided by 2, 5 vandhathu. Formula apply panna will be getting minimum stock level as 1200 units. Okay, next step maximum stock level. So நம்ம இதுக்கு போறோம் maximum stock level, that is third. Okay, level third level is maximum stock level. reorder level பார்த்தாச்சு, minimum levelum பார்த்துட்டோம். next step is maximum stock level. இதுக்கு formula reorder level plus reorder quantity minus minimum consumption into minimum reorder period. Minimum reorder period. So this is the formula for maximum stock levels. சரியா? So maximum stock level கான formula reorder level plus reorder quantity minus minimum consumption into minimum reorder period. So reorder level நமக்கு first step உடைய answer 2700.
reorder quantity given in the question as 2400 units minus minimum consumption. Minimum usage is given as 150 units. So 150 into minimum reorder period. Minimum is 4. So 150 into 4. So 2700 plus 2400 is 5100 minus 600, which will be given you the answer is 4500 units. This is your maximum stock level kana answer. So maximum stock level kana formula reorder level plus reorder quantity minus of minimum consumption into minimum reorder period. In the formula apply panna namakku enna stock level vanduchu, maximum stock level. So last level is average stock level. So last நம்ம எதை calculate பண்ண போறோம்? Average stock level. Average stock level க்கு we have two formulas. So first formula is minimum stock level plus maximum stock level divided by 2. Okay, minimum stock level plus maximum stock level divided by 2. Minimum stock level நம்ம இதுக்கு முன்னாடி calculate பண்ணோம் இல்லையா, previous screenல maximum, அதுக்கு முந்தின screenல minimum stock level. So minimum stock level எத்தனை யூனிட்ஸ் வந்தது? 1200 units. Maximum stock level, minimum stock level 1200 units. Maximum stock level 1500 units. So இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா so minimum stock level is 1200, maximum stock level we got the answer as 4500. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு divided by 2. சரியா? So 5700 units divided by 2, you will be getting 2850 units. Okay, this is the one formula for average stock level. We have another formula. You have to use both the formulas. So for B la na formula கொடுத்திருக்கேன். Second formula for the average stock level is minimum stock level plus half of reorder quantity. Okay, minimum stock level plus half of reorder quantity. Minimum stock level is 1200 plus half of reorder quantity 2400. It is given in the problem. Listen, reorder quantity is 2400, adula half. So 1200 plus 1200, you will be getting 2400 units. So average stock level is, using the first formula, you will be getting the answer as 2850. Second formula 2400 units. So either this formula or that formula, but in examination நீங்க ரெண்டு formulaவே போடுறது better. So this is about the stock levels. Two sets of problem பார்த்திருக்கோம் in the previous screen. ஒன்று economic order quantity நம்ம பார்த்தோம், அதுக்கு அடுத்து different stock levels. So first formula, yes, first problem is about economic ordering quantity. EOQ அப்படி compute பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். Then in the next screen, இந்த stock levels கான formulas கொடுத்திருந்தேன். அதுக்கு அடுத்தது இந்த formula இந்த problem நம்ம complete பண்ணியிருக்கோம். இந்த questionல reorder level, minimum stock level, maximum stock level and average stock level கேட்டிருந்தாங்க. Everything we have completed. Okay, hope you understood. Thank you all. We'll meet in the next class. Thank you.